நமக்கெல்லாம் தெரியும் இவர் யார் என்பது. பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்தினுடைய பாலஸ்தீன அரசாங்கத்தினுடைய தற்போதைய தலைவராக இருப்பவர் யஹ்யா சின்வார். யஹ்யா சின்வார் அவர்கள் தொடர்பாக ஒரு முக்கியமான செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக ப்ளூம்பர்க் இணையதளத்திற்கு, அமெரிக்காவினுடைய ப்ளூம்பர்க் செய்தித்தளத்திற்கு காசாவில் சிறைபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய, காசாவில் கைதிகளாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலியர்களுக்கான தூதுவராக செயல்படுகிற கேர்ல் ஹெர்ஷ் என்கிறவர் இன்றைக்கு ஒரு பேட்டியை வழங்கி இருக்கிறார். அதில் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னா, அதாவது எங்களுக்கு இனிமே முடியலடா, எதையாவது பண்ணுங்கடா என்று சொல்ற அளவுக்கு கீழே இறங்கி இருக்கிறாங்கிறத உணர முடியும். இன்றைக்கு ப்ளூம்பர்க்கு அவங்க வழங்கி இருக்கக்கூடிய இஸ்ரேலிய அதிகாரி வழங்கி இருக்கக்கூடிய பேட்டியில ஒரு முக்கியமான சாய்ஸ், அவருக்கு ஒரு வரப்பிரசாதத்தை நாங்கள் தருகிறோம் என்று யஹ்யா சின்வாருக்கு சொல்லி இருக்கிறாங்க. யஹ்யா சின்வாருடைய தலைக்கு விளை வைத்தவர்கள், யஹ்யா சின்வாரை சுட்டு பிடிப்போம் என்று சொன்னவர்கள், யஹ்யா சின்வார் எங்கிருந்தாலும் கொன்றொழிப்போம் என்று சொன்னவர்கள் இப்ப என்ன சொல்லி இருக்கிறாங்க என்று சொன்னா, யஹ்யா சின்வாரும் அவருடைய குடும்பத்தாரும் அவரோடு அவர் விரும்புகிற எத்தனை பேராக இருந்தாலும் எந்த நாட்டுக்கு பாதுகாப்பாக வெளியேறுவதற்குரிய ஏற்பாட்டை செய்து தருவதற்கு இஸ்ரேல் தயாராக இருக்கிறது. ஆஃபர்னா ஆஃபர், ஆடி ஆஃபர், மிஞ்சிய ஆஃபர். இது எப்படி ஆஃபர் கொடுக்குறாங்க என்று சொன்னா, யஹ்யா சின்வார், அவருடைய ஃபேமிலி, அவர் விரும்புகிற ஆட்கள் எல்லாருமா சேர்ந்து நாட்டை விட்டு வெளியேறி இன்னொரு நாட்டில் போய் பாதுகாப்பாக வாழ்றதுக்கு இஸ்ரேலே ஏற்பாடு செஞ்சு கொடுக்குமா. அதுக்கு யஹ்யா சின்வார் என்ன பண்ணணும்னு சொன்னா, காசாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய பணைய கைதிகளை எங்கள்கிட்ட தந்துருங்க. அதாவது என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்டா, எங்களுக்கு வெக்கமான சூடு சொரணம் ஒண்ணுமே கிடையாது, நாங்க ரொம்ப கேவலப்பட்டவங்க, அசிங்கப்பட்டவங்க, எங்களால உங்களை ஜெயிக்க முடியாதுப்பா, நாங்க யுத்தம் பண்றோம் என்ற பேர்ல வந்து பொதுமக்களை தான் கொன்று குவிச்சோமே தவிர உங்களை எங்களால மோத முடியல. எனவே கெஞ்சி கேட்கிறோம்யா, உன்னை எங்கேயாவது கொண்டு போய் தங்க வச்சிடறோம் உனக்கு. அதாவது யஹ்யா சின்வார்ட்ட இருந்து எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும், தற்காப்பு யுத்தம் என்று காசாவுக்குள்ள இறங்கினவங்க, நாங்க யஹ்யா சின்வாரை வேணும்டா பாதுகாக்கிறோம், எங்க ஆக்களை விட சொல்லுங்க என்று சொல்லுகிற அளவுக்கு இவ்வளவு கீழ்மட்டத்துக்கு இறங்குவாங்கிறத யாரும் கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அடிமட்டத்துக்கு இறங்கி கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. உனக்கு வேண்டியதை நாங்க தர்றோம். வேண்டிய என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான் தெரியுமா? அந்த விலை கொடுத்து வாங்க முடியுமான தலைவர்கள் லிஸ்டில் பாலஸ்தீன தலைவர்களும் இருப்பார்கள் என்று நினைத்துக்கோ. அப்படி இருக்கிறதாக இருந்தால் இந்த போராட்டம் எல்லாம் இத்தனை ஆண்டு காலம் தொடர்ந்து இருக்காது. உதாரணமாக இதற்கு முந்தைய பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் யாரை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் எந்த விதத்திலும் பணத்திற்கோ பெண்களுக்கோ சுகபோகத்திற்கோ வெளிநாட்டு வாழ்க்கைக்கோ அவர்கள் இசைந்து கொடுத்து தங்களுடைய இந்த போராட்டத்தை நிறுத்தியவர்கள் அல்ல என்பதுதான் வரலாற்று உண்மை. அந்த லிஸ்டில் ஷேக் யாசீனாக இருக்கலாம், அல்லது ரந்திசியாக இருக்கலாம், அதற்கு முற்பட்ட தலைவர்களாக இருக்கலாம், ஈரானில் வைத்துக் கொள்ளப்பட்ட இஸ்மாயில் ஹனியாவாக இருக்கலாம், அதற்கு முந்தைய மிக முக்கியமான தளபதிகள், வீர தளபதிகள் ஒருவராக இருக்கக்கூடிய யஹ்யா ஐயாஷாக இருக்கலாம். இப்படி எந்த தலைவர்களை, பாலஸ்தீன தலைவர்களை எடுத்துக்கிட்டாலும் அவர்களில் யாரும் பணத்திற்கு விலை போனவர்கள் அல்ல, பொருளுக்கு விலை போனவர்கள் அல்ல என்பதுதான் வரலாறு. இருந்தாலும் ட்ரை ஒன்று பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி வெக்கங்கெட்டு போய் என்ன பண்றான்னு கேட்டா, உங்களுக்கு வேண்டிய நாட்டில் அடைக்க தர்றோம், எங்க ஆக்களை விட்டுருங்கயா. இத ஒரு வாதத்துக்கு இதுதான் உங்களுடைய கோரிக்கை என்றால் அவர்கள் கேட்பதை கொடுத்து விட்டு ஆக்களை வெளியே எடுத்துக்கிட்டு போக வேண்டியதானே. ஆனா என்ன பண்றாங்க, நாங்க யுத்தம் பண்ணுவோம், அங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்தை தோற்கடிப்போம், அங்க இருக்கக்கூடிய எங்களுடைய ஆட்களை மீட்டுக் கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். 11 மாதங்களை தாண்டி கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் அவர்களால் தலைமுடியை கூட பிடுங்க முடியாமல் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை என்பதையும் அவர்களுடைய இந்த அறிக்கையும் நமக்கு மிக துல்லியமாக சுட்டிக்காட்டி நிற்கிறது என்பதை நாம் அவதானிக்க முடியும். அல் ஜசீரா இதை ஒரு முக்கியமான செய்தியாகவும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். பல சர்வதேச ஊடகங்களும் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றன. ப்ளூம்பர்க்ல இந்த கோரிக்கை அவர் விடுத்திருப்பதை நாம் அவதானிக்க முடியும்.